இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் எப்படி துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கும் போது இயேசு என்னை எப்படி ஆற்றி தேற்றினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டார். யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், வாழ்விலும் சாவிலும் உண்மையே பின் தொடர்வேன் என்று சொன்ன பேதுருதான் இயேசு யாரென்றே தெரியாது என்று 3 முறை மறுதலித்து தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பின போதுதான் இயேசு இந்த பேதுருவிடம் 3 முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். உடனே பேதுரு, நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று பதில் சொன்னார். என்னிடத்தில் இந்த இயேசு எப்படி கேள்வி கேட்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் போது என்னை எல்லாரும் மறந்து தூரம் போய்விட்டார்களே, என்னை ஆற்றுவார் யாரும் இல்லையே, என்னை ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை சொல்ல கூட யாருமே இல்லையே, தேற்றுவார் இல்லையே என்றுதான் நான் புலம்பி தவித்து அழுது கொண்டிருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது எனக்கு உடனே அந்த இடத்துல கண்ணீர் தான் வரும், வார்த்தைகள் வராது. என் இருதயம் தான் அவனோட பேசும். அப்படி நான் ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே பேசிவிட்டு அப்படியாகி நான் அந்த இடத்துல முடங்கி படுத்துக்கொள்வேன். அப்படி ஒரு நாள் நான் படுத்திருக்கும் போதுதான் என் காதிலே ஒரு சத்தம் கேட்டது, நீ என்னை நேசிக்கிறாயா என்று. உடனே அந்த வார்த்தை நான் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே அந்த சிவரிலே எழுதப்பட்டிருந்தது, நீ என்னை நேசிக்கிறாயா என்று. நான் உடனே திடுக்கிட்டு எழுந்து, நான் உண்மை நேசிக்கிறேன் நேசப்பா, இந்நாள் வரை நான் உண்மையே பின்தொடர்ந்து வருகிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து வருகிறேன் என்று சொன்னவுடன் சொல்லி அந்த இடத்துல திரும்பவும் நான் படுத்துக்கொண்டேன். உடனே அடுத்த சத்தம் கேட்டது, அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வார்த்தை கேட்டது. உடனே நான் என்ன தன்னைத்தானே நான் பலப்படுத்திக் கொண்டேன். நிச்சயமாக இந்த இயேசு என்னோடு இருப்பார், எனக்கு நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் மாறும் என்று நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அதே போல இந்நாள் வரை இந்த இயேசு என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கை விடவும் இல்லை, என்னை மறந்து போகவும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கர்த்தராகிய இயேசுவை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் நேசித்து அன்பு கூறுங்கள் என்றார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக ஒரு நாளும் மறந்து போகாதபடி, கைவிடாதபடி, குறைகள் எல்லாம் நிறைவாக்கி போட்டு காத்து வழி நடத்துவார்.